தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நெல் வயல்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளது. மேலும் சில வயல்களில் கதிர்கள் பழுத்து அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாபநாசம் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு இயந்திரங்கள் கிடைக்காமல் விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக வேண்டி உள்ளது. இதனால் சுமார் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட நெல் பயிர்கள் பாதிப்படையும் சூழ்நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் தொடர்ந்து இது போன்ற பிரச்சினைகளை சரி செய்வதற்கு அரசின் சார்பில் விவசாயிகளுக்கு அறுவடை இயந்திரங்களை போதுமான அளவிற்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை எடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பிளாக்கு நல்ல விவசாயி பேசுகிறோம். அறுவடைக்கு மிஷின் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடி அறுக்கக்கூடிய அறுப்பெல்லாம் நெல் போய் கொட்டி போய் அப்படியே கிடக்கு. அறுவடை மிஷினே கிடையாது. நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து அறுவடை மிஷின் இருக்கா இல்லையா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. ப்ரைவேட்டு மிஷினுக்காரவங்க வந்தால் இருக்கிறாங்க, ஒரு மணிக்கு 3000 அதுலேயே வாங்குறாங்க. ஆனால் அது எங்களால் கொடுக்க முடியல, கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. நேரத்துலேயும் கூட ஓட்டுறாங்க, 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஓட்டுறாங்க ஒரு ஏக்கரை, கொடுக்கவும் முடியல. இதே மாதிரி ஒரு 10,000 ஏக்கருக்கு மேலே அப்படியே கிடக்கு. விளைஞ்சி அதை அறுக்க முடியாத சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இன்றைக்கி நிற்கிறோம். எங்களுக்கு மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலையிட்டு எங்களுக்கு மிஷினு ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். அதை போல் இந்த டிஎன்ஸில் மூட்டைக்கு 30 ரூபா 35 ரூபான்னு பேரம் பேசுகிறாங்க. கருக்காவை சரியாக அல்ல விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு ஒன்று நடவடிக்கை எடுத்துக்கொண்டா நல்லாயிருக்கும்.